Good morning students. 10th max mensuration நம்ம 7.3 பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ரெண்டு சம் இருக்கு. இந்த ரெண்டு சம்மோட இந்த எக்ஸசைஸ் ஓவர் ஆயிடும். எக்ஸசைஸ் 7.3ல 7th question. A right circular cylinder just enclose a sphere of radius r units. ஓகேங்களா? என்ன கொடுத்துட்டாங்க? A right circular cylinder. இந்த ரைட் சர்க்கிள் சிலிண்டருக்குள்ள ஜஸ்ட் என்க்ளோஸ் ஏ ஸ்பியர் கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆர் ரேடியஸ் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பியர் வந்துட்டு உள்ளது ஃபுல்லாக கரெக்டாக கவர் ஆகும். சார் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு சிலிண்டரில் எடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை போடு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா நிறைய எலுமிச்சம்பழம் போட முடியும். இப்போ ஒரு டம்ளாரில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக சார் அந்த டம்ளாரில் கரெக்டாக எலுமிச்சம்பழம் வந்துட்டு உள்ளே பூத்துக்குச்சு சார், கரெக்டாக இருக்குது சார், அதை எடுக்க முடியல சார்னு சொல்லுவோம்ல. பால் என்ன பண்ணுவோம், இந்த கிரிக்கெட் வரும்போது பால் வாங்கினோம்னா ஒரு அட்டைப்பட்டியில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, அது மாதிரி இந்த சிலிண்டரில் இந்த ஸ்பியர் எடுத்து நம்ம இப்போ உள்ளே வச்சோம் அப்படின்னா சார் ஃபுல்லாக கரெக்டாக கவர் ஆயிடுச்சு, கரெக்டாக கவர் ஆகுது. அப்போ இதோடைய இந்த டயாமீட்டரும் இந்த ஸ்பியரோடைய டயாமீட்டரும் இந்த சிலிண்டரோடைய ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த பால்னு வச்சுக்கலாம். இந்த பாலை எடுத்து இந்த உருளைக்குள்ளே போடும் பொழுது கரெக்டாக ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு, இடம் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ். அந்த ஹைட்டு கீழே இருக்கிற அந்த பேஸ் லென்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரேடியஸ் வந்துட்டு என்ன கொடுத்துட்டாங்க, ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்துட்டு ஆர், ரேடியஸுங்கிறது தானே, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த பாலை உள்ளே போடும்பொழுது என்ன ஆகிப்போச்சு, இது ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அப்போ இங்கே இப்போ இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான், இதுவும் ஆறு தான், இங்கே இருக்குல்ல இப்படி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சா. சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து இதுவும் ரேடியஸ் தான், இங்கேருந்து இதுவும் ரேடியஸ் தான். இப்போ ஸ்பியரோடைய ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். சிலிண்டரோடைய ரேடியஸும் என்னது, சிலிண்டர் இருக்கும்போது இங்கே ரேடியஸ் என்ன இருக்கும், ஆர் தான் இருக்கும். சிலிண்டரோடைய ரேடியஸும் ஆர் தான். ஹைட் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு ஹைட் இஸ் ஈக்குவல் டு இதில் இது வரலும் ஒரு பாதி ஒரு ஆர், அதுக்கு மேலே ஒரு ஆர், அப்போ இது வரலும் ஒரு ஆர், இங்கே மேலே ஒரு ஆர், அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் 2r. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2r. இது மட்டும் தான் நிலவகணும், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ரேடியஸ் ஆர், சிலிண்டரோடைய ரேடியஸ் ஆர், ஆனால் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2r. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க, த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸ்பியருக்கு வந்துட்டு சிஎஸ்ஏவும் ஒன்று தான், டிஎஸ்ஏவும் ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே என்ன சார் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ கொடுக்கல, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான், 4πr² தான். therefore surface area of sphere is equal to 4πr². இது ஃபார்முலா. இப்போ ரேடியஸ்க்கு பதிலாக என்ன கொஸ்டின் இருக்குது, ரேடியஸ்க்கு பதிலாக ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ தான். இப்போ எந்த சேஞ்சும் ஆக போகிறது, இப்போ 4πr² அதே தான் இருக்குது, ஆருக்கு பதிலாக ஆர்ஏ தான் போட போகிறோம். அப்போ இதுதான் ஆன்சர், 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். செகண்ட் ஒன், the CSE of the cylinder உடைய CSE is equal to 2πrh square units. இப்போ 2 into pi into ரேடியஸ்க்கு பதிலாக ஆர் தான், ஹைட்டுக்கு பதிலாக 2r. இப்போ இங்கே 2 2s are 4 pi r into r ஸ்கொயர். இதுக்கு ஆன்சர் என்ன வருது, 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது தேர்ட் ஒன், ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் obtained in 1 and 2. இந்த 1க்கும் 2க்கும் இருக்கிற கண்டுபிடிச்சோம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ரேஷியோ எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 4πr², செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரும் 4πr² தான். இப்போ 4πr² is to 4πr². நம்ம ரேஷியோவில் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம டிவைடில் எழுதலாம். இப்போ 4πr² is divided by 4πr². அப்போ கேன்சல் ஆகி போச்சுன்னா 1 divided by 1, therefore 1 is to 1. The ratio of area obtained in 1 and 2 is equal to 1 is to 1. அந்த கொஸ்டின் 1க்கும் 2க்கும் இடையேயான விகிதம் is equal to 1 is to 1. இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், the shuttlecock used for playing badminton as the shape of the frustum of a cone is mounted on a hemisphere. ஷட்டில்காக் எல்லாரும் பார்த்துருப்போம், அந்த இறகு பந்து விளையாடுறோம்ல தெரியும். இதெல்லாம் அப்படி எப்படி இருக்கும், இறகு இறகா அப்படி இருக்கும், இதெல்லாம் இறகு இறகா இருக்கும்.
அதோடய நம்ம பார்டரை மட்டும் வரைஞ்சிருக்கிறோம். இருக்கக்கூடிய பார்டர் மட்டும் வரைஞ்சிருக்கிறோம். அது வந்துட்டு நமக்கு கீழே வந்துட்டு எப்படி இருக்கும், ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கிற மாதிரியும் மேலே வந்துட்டு ஒரு ஃப்ரஸ்டம் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? த டயாமீட்டர் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆர், ஃப்ரஸ்டத்துக்கு என்ன இருக்கு, 2 டயாமீட்டர் இருக்குமா, மேலே ஒரு வந்து கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், 2 இருக்கும். அப்போ த ஃப்ரஸ்டம் ஆர் 5 சென்டிமீட்டர் அண்ட் 2 சென்டிமீட்டர். அப்போ இதோட டயாமீட்டர் இது 5 சென்டிமீட்டர், கீழே இருக்கிறது இது வந்துட்டு 2 சென்டிமீட்டர். த ஹைட் ஆஃப் த என்டையர் ஷட்டில்காக் இஸ் 7 சென்டிமீட்டர். அந்த ஷட்டில்காக்கோடைய ஹைட், டோட்டல் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா, வெளியில் இருக்கிற அந்த வெளிப்புற சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இது 5/2. அப்போ ரேடியஸ் என்ன வந்துடும், 5 இஸ் டிவைட் பை 2. 5/2 5/2 வந்துருமா, டயாமீட்டர் 5, ரேடியஸ் 5/2. இங்கே டயாமீட்டர் வந்துட்டு 2, அப்போ ரேடியஸ் இதில் பாதி 1. ரேடியஸ் பாதி என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். இப்போ டோட்டலாக 7 சென்டிமீட்டர். இப்போ இது வரைக்கும் இது 1 சென்டிமீட்டராக இருக்குது அப்படிங்கும்போது ரிமைனிங் மேலே 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர், ரேடியஸ் 1 சென்டிமீட்டர். ஃப்ரஸ்டத்துக்கு 2 ரேடியஸ் இருக்கும், மேலே வந்து அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ் மேலே இது. அப்போ அது 5/2. 5/2 அடிச்சு நம்ம 2.5 கூட எடுத்துக்கலாம். 2.5. கீழே இருக்கிற ரேடியஸ் வந்து டயாமீட்டர் 2, அதோடைய பாதி ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதோடைய ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்போ ஃப்ரஸ்டம் அப்படின்னாவே நம்ம ஸ்லாண்ட் ஹைட் கிடைக்கணும். ஸ்லாண்ட் ஹைட் L இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹெச் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் 2.5. இப்போ 2.5 மைனஸ் ஸ்மால் ஆருங்கிறது 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ 36 பிளஸ் 1.5 ஹோல் ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ண 36 இன்ட்டு 1.5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 36 பிளஸ் 1.5 ஸ்கொயர் பண்ணும்போது 2.25. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 38.25 ரூட் ஆஃப் 38.5 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 38.25க்கு நாம் ரூட் எடுக்க போகிறோம். ரூட் எடுக்கும்போது என்ன பண்ணணும், பேர் எடுத்துக்கணும். இது ஒரு பேர், இது ஒரு பேர். இதுக்கப்புறம் எதுவும் இல்லை சார் அப்படின்னா நம்ம 2 0 0 இப்படி ஆட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ 38க்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 6 6 ஆர் 36. இப்போ ரிமைண்டர் 2, இங்கே இருக்கிற 25 கீழே வந்துடும். என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற நம்பரை 2 டேபிளில் மல்டி பண்ணி எழுதிக்கலாம். 6 2s are 12, 6 2s are 12 அப்படின்னு போடுவோம். இப்போ 12 போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், இங்கே 1 மேலேயும் 1 போடுவோம். இப்போ 1 மல்டி பண்ணும்பொழுது 121s are 121 வரும். இங்கே 2 போட்டோம்னா இங்கேயும் 2 போடுவோம். அப்போ 2 மல்டி பண்ணும்போது என்ன வந்து நமக்கு 2ஆல் மல்டி பண்ணும்பொழுது இங்கே 2 போட்டோம்னா 122 இன்ட்டு 2 அப்படி போடும்போது 2 2s are 4, 2 2s are 4, 244 வந்துடும். 244ங்கிறது இதை விட கிரேட்டர் தான். அப்போ 2 போடக்கூடாது, 1 தான் போடணும். 1. இப்போ 1 இஸ் 121 இஸ் டிவைடட் பை மைனஸ் பண்ணும்பொழுது இதை நம்ம மைனஸ் பண்ணும்பொழுது 4 0 1 100. அடுத்த டிஜிட் வந்துட்டு 0 0. இப்போ இங்கே எனக்கு மேலே 61 இருக்கா. இப்போ 61 திரும்ப 2 டேபிள் மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடும், 122 அப்படின்னு வந்துடும். 122 வந்துடும். ஓகேவா? 120 மேலே இருக்கிற 61 2 டேபிள் மல்டி பண்ணி எங்களுக்கு 122. இப்போ இது பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம போட போகிறோம். 1 2 3 4 அப்படின்னு போடணும். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன வச்சுக்கலாம், 120 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஏதாவது ஒரு நம்பர் போட்டோம்னா இது என்ன இப்போ நமக்கு 0 போட்டோம்னா 1220, 1 போட்டோம்னா 1221. தோராயமாக நான் இது என்ன நினைக்கிறேன் 1200 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1200. 1200 எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் 10,000 வரும் அப்படிங்கும்போது, ஒரு டைம் பண்ணனா 1200, 2 டைம்னா 2400, 3 டைம்னா 3600, 4 டைமுங்கும் போது 4800, 5 டைம்னா 6000, அப்புறமேலே 7200, அப்புறம் 8400, 9600, 10,000 பேர். அப்போ எத்தனை 1 2 3 4 5 6 7 8 டைம் போட்டால் இந்த ஆன்சர் வருது. 1200ன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்து போகும்போது இந்த ஆன்சர். அப்போ 8 டைம் போட்டு பார்க்கலாம். 8 டைம்ஸ் போட்டுட்டு மல்டி பண்ணலாம். என்ன இருக்குது, 1228 இன்ட்டு 8 டைம்ஸ்.
மல்டிபிள் பண்ணோம்னா 8 8s are 64, ரிமைண்டர் 6, 8 2s are 16 plus 6 22, remainder 2, 2 8s are 16 plus 2 18, remainder 1, 8 plus 1 9, 9800 வருது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 8 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 8 டைம்ஸ் போட்டோம்னா 9824. இந்த மைனஸ் மைனஸ் போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இங்கே அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு, இப்போ 6.18. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 6.18. இது ஸ்லாண்ட் ஹைட். இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகணும், இப்போ என்ன கொடுத்தாங்க, சர்ஃபேஸ் ஏரியா தானே. சர்ஃபேஸ் ஏரியா என்னது, த டோட்டல் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியர் ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரஸ்டம். அது ரெண்டுக்கும் அப்படி தான் முடிஞ்சிச்சு. பாருங்க, எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரஸ்டம் ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியர். வெளிப்புற பரப்பு இஸ் ஈக்குவல் டு அந்த இடைக்கண்டத்தோடைய வலைபரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தின் வலைபரப்பு. இப்போ இடைக்கண்டத்துக்கு என்ன ஃபார்முலா, 5r + r l ப்ளஸ் 2πr². காமனாக பை எல்லாம் வெளியில் எடுத்துடலாம். இங்கேயும் பை இருக்குது, இதுலேயும் பை இருக்குது, வெளியில் எடுத்துட்டேன். அப்போ r + r l ப்ளஸ் 2r². பைக்கு பதிலாக 22/7 கூட போடணும்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, இங்கே பை போட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், இந்த இடத்துல பை இருக்கட்டும். இப்போ பை இன்ட்டு கேபிட்டல் ரேடியஸ்க்கு 2.5 ப்ளஸ் 1, எல்லுக்கு பதிலாக 6.18 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 1². இங்கே பை இன்ட்டு 2 ஆட் பண்ணும்போது 3.5 இன்ட்டு 6.18 ப்ளஸ் 2 இன்ட்டு 1² அப்படிங்கும்போது 2 தான். இப்போ பைக்கு பதிலாக அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டுக்கலாம், 3.14. பையோட வேல்யூ திரும்ப நமக்கு 22/7 எடுத்துக்கலாம், ஆர் 3.14 எடுத்துக்கலாம். 3.14 ஏன்னா ஆல்ரெடி இங்கெல்லாம் டெசிமல்லையே வரதுனால நம்மள டெசிமல்லையே எடுத்துக்கலாம். 3.14 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 21.63. 3.5யும் 6.18 மல்டிபிள் பண்ணி எழுது. நான் போட்டிருக்கிறேன், அப்படியே கிளாஸ் ஒர்க்கில் போட வேண்டாம், நீ செக் பண்ணி ஒரு டைம் மல்டிபிள் பண்ணி. ஓகேவா, 21.63 ப்ளஸ் 2. இல்லை சார் எனக்கு 63 வரல சார், பக்கத்தில் அப்ராக்சிமேட்டாக வருது சார் அப்படின்னா உனக்கு என்ன வருதோ அதை போட்டு எழுது. இந்த ஆன்சர் கடைசியில் என்ன செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ 3.14 இன்ட்டு 21.63 ப்ளஸ் 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு 23.63. இங்கே 3.14. சார் எனக்கு 23.63 வரல, 23.4 வருது, 23.5 வருது, வரட்டும். உனக்கு என்ன ஆன்சரோ அதை போட்டு மல்டிபிள் பண்ணு. கடைசியாக ஆன்சர் ஃபைனல் பண்ணும்பொழுது நமக்கு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 74.19 அப்படின்னு வரும். ஆனால் புக் பேக் ஆன்சர் வந்துட்டு 73.39 சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம இருக்கிறத கரெக்டாக இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா இந்த ஆன்சர் தான் வருது. இது அப்ராக்சிமேட்டாக ரைட்டு. ஆனால் அதில் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் தப்பாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே 21, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 21.63 தான் வருது. ஆனால் இதில் வந்து அவங்க கொஞ்சம் ஆன்சர் கம்மியாக போட்டிருக்காங்க, அதனால் உனக்கு 73ல் ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் நம்ம மல்டிபிள் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 74ல் தான் ஆன்சர் வருது. ஓகேங்களா, மல்டிபிள் பண்ணி செக் பண்ணிக்காங்க. அப்போ 74.19 cm². Therefore, the external surface area is 74.19 cm². அப்போ அந்த செட்டில் கார்க்கோடைய இறகு பந்தோடைய வெளிப்புற பரப்பு இஸ் ஈக்குவல் டு 74.19 cm². நமக்கு இதோட இந்த எக்ஸசைஸ் 7.3 முடிஞ்சிருச்சு. நமக்கு அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்துட்டு சிஎஸ்சி டிஎஸ்சி பார்த்தோம், ரெண்டாவது எக்ஸசைஸில் வால்யூம் பார்த்தோம், மூணாவது எக்ஸசைஸில் வந்துட்டு வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியாவும் கம்பைன்டு ஃபிகரில் பார்த்தோம். அடுத்த எக்ஸசைஸில் ஒரு ஃபிகரை இன்னொரு ஃபிகராக மாற்றுறது, கன்வெர்ட் இன்டு ஒன் ஷேப் டு அனதர் ஷேப். ஒரு உருவத்தை மற்றொரு உருவமாக மாற்றுவது, அதோடைய கன அளவை பயன்படுத்தி, கன அளவு எப்படி இருக்கும் அதை வச்சு பார்க்குறது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.